இல்லாததையும் இருக்கிறவராய் இருக்கிறதை போல அழைத்து சிருஷ்டிக்கிற உருவாக்குகிற தேவ பிரசன்னத்துல நான் நிற்கிறேன். அப்ப தேவனை போல அவர் என்ன பண்ணார்னா சிந்தித்தார், தேவனை போல பேசினார் அப்படின்னெல்லாம் நம்ம கடந்த நாட்கள் என்ன பண்ணோம், தியானித்தோம். அல்லேலூயா. சரி, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம தியானிக்க போறோம். கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படியாயிற்று. 13வது வசனத்துல கிறிஸ்து சிலுவையில சாபமானார். சிலுவையில் என்ன பண்ணாரு? சாபமானார். நமக்காக அவர் என்னன்னாரு? சாபமானார். எதுக்காக சாபமானாரு? அடுத்த வசனம் சொல்லுது, ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் நமக்கு வரும்படி. இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்ததுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நம்ம என்ன சொல்றோம், நம்முடைய பாவத்துக்காக, சாபத்துக்காக, வியாதிக்காக, மரணத்துக்காக, நமக்கு அந்த பரலோக ராஜ்யத்தை கொடுப்பதற்காக அவர் சிலுவையில மரித்தார் அப்படின்னு நாம் என்ன பண்றோம், விசுவாசிக்கிறோம். ஆனால் இங்கே பிரதானமாக சொல்லப்பட்டது என்னன்னா, ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் நமக்கு வரும்படி அவர் சிலுவையிலே சாபமானார். ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதம் என்ன? ஏன் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம பக்கம் திருப்பி விட்டார்? ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதம் ஏன் ஆபிரகாம தெரிஞ்சிட்டார் அப்படின்னா, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அப்ப விசுவாசிக்கிறதுக்கு அந்த உலகத்துல யாருமே இல்லை பாருங்க, நோவாவுக்கு அப்புறம் ஆபிரகாம் மட்டும்தான். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படி என்ன பண்ணா, செவி கொடுத்தான், கீழ்ப்படிந்தான். அதனால கர்த்தர் என்ன பண்ணாரு, உலகத்துல நான் ஒரு மனுஷனை ஆசீர்வதிச்சு உயர்த்துவதற்கு ஒரு முன்மாதிரியா ஆபிரகாமை நான் வைக்க போறேன். ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்துல வாழ்வான்னா, அவன் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்துல வாழ்வான் அப்படிங்கிறதுக்கான முன்மாதிரி தான். ரோமர் 4:17 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் நம்முடைய எக்ஸாம்பிளா இருக்கிறாரா. நம்ம எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தோடு இருக்கணுமா, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்துக்குள்ள நம்மளை கொண்டு வரணுங்கிறதுக்காகவே கிறிஸ்து என்னானாரு, சாபமானார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்னன்னு நம்ம பார்த்தோம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல. 7 விதமான ஆசீர்வாதங்கள்னால ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். நான் அதை நான் இப்படி பிரிச்சிருக்கேன். ஆபிரகாம் செல்வச்சீமான் 1, ஆபிரகாம் எஜமான் 2, ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் 3, ஆபிரகாம் தேவனுடைய நீதிமான், விசுவாசிகளுக்கு தகப்பன், மகா பிரபுன்னு சொல்லப்பட்டிருக்கு. தேசத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் அவர் மகா பிரபுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏத்தின் புத்திரர்கள் ராஜாக்கள், கானானிய ராஜாக்கள் எல்லாம் ஆபிரகாமை மகா பிரபு என்று சொல்லி கூப்பிட்டார்கள். இப்படி 7 விதமான ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமுடைய தலையின் மேல் இருக்குது. அந்த 7 விதமான ஆசீர்வாதங்களும் நாம சுதந்திரித்து கொள்ள வேண்டும் இந்த பூமியில. அதுக்காகத்தான் கிறிஸ்து சிலுவையில சாபமானார். அல்லேலூயா. இன்னும் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் நீண்ட தீர்க்காயுள்ளவனாய் மரித்தான். பாதியில சாகிறது ஆசீர்வாதம் இல்லை, இளவயது மரணம் ஆசீர்வாதம் அல்ல, அது சாபம். அப்ப நீண்ட தீர்க்காயுள்ளவனா ஆபிரகாம் என்ன பண்ணாரு, மரித்தார். ஆபிரகாமுடைய சரீரத்துல வியாதியே வரல. அல்லேலூயா. மரித்த இந்த சரீரத்தை கூட அவரு தேவன் என்ன பண்ணாரு, உயிர்ப்பித்தார். அவனுடைய சரீரத்தை உயிர்ப்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்ப மரணம் சீக்கிரமா ஆபிரகாம் தொடல, வியாதி தொடல, செல்வ சீமானா வாழ்ந்திருக்கார் இந்த பூமியில. அப்ப தரித்திர வாழ்க்கை வாழ்றதுக்காக கர்த்தர்ல சாபமாகல. சாபம் அப்படின்னா அங்க சொல்லப்பட்டிருக்குது, நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபம்ங்கிறது என்னன்னா, உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு.
15வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும். அதை 3 வகையாக பிரிக்கலாம். நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை பட்டியலாக பிரிச்சிங்கன்னா வியாதி, மரணம், தரித்திரம். என்னென்னு சொல்லுங்க? வியாதி, மரணம், தரித்திரம். நியாயப்பிரமாண சாப பட்டியலில் இந்த 3 ஹெட்லைன் போட்டிங்கன்னா 3ஆக பிரிச்சுக்கலாம். வியாதி, மரணம், அப்புறம் தரித்திரம். அப்போ ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்பது வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கிறது மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை. மரணம்னா தேவனுக்கு நமக்குள்ள உறவு, அது துண்டிக்கப்படும் போது தான் மரணத்தை நம்ம சந்திக்கிறோம். தரித்திரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த பூமியில நாம் வாழணும், இந்த பூமியில வாழணும். அதுக்காகத்தான் கிறிஸ்து சிலுவையில சாபமானார். ஓகே, இப்போ ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தில் நாம் நிறைய பார்த்துட்டோம். என்னென்னலாம் பார்த்துருக்குறோம்? அவர் தேவனுடைய நீதிமானுடைய சிரசில் என்னென்னலாம் ஆசீர்வாதம் இருக்குதுன்னு சொல்லி நாம் தியானித்தோம். ஆபிரகாம் செல்வச்சீமான். சொல்லுங்க, ஆபிரகாம் செல்வச்சீமானாக இருந்தான். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் 24:1 வாசிக்கும் போது, ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அல்லேலூயா. ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னா வெள்ளி பொண்ணு இது மாத்திரம் இல்லை. ஆசீர்வாதங்கிறது தேவனோடு கூட முகமுகமாக பேசுறது தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. தேவன் தன்னுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்றது ஒரு ஆசீர்வாதம். அதனால தான் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் ஆசீர்வாதம் பேசினாலே என்ன நினச்சிக்கிறாங்க? பணத்தை பற்றி பேசுகிறாரு, பொருளை பற்றி பேசுகிறாரு, ஐஸ்வர்யம் உள்ள வாழ்க்கையை பற்றி பேசுகிறாரு. அல்லேலூயா. கண்டிப்பாக பொருள், பணம், வெள்ளி, பொண்ணு எல்லாமே நம்மளுக்கு வேணும். எத்தனை பேர் வேணும்னு சொல்கிறோம்? அல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை தந்து விட்டது. ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய, அதாவது ஜீவனத்துக்கும்னா இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கும் தேவ பக்தி ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் அந்த திவ்ய வல்லமை நம்மளுக்கு கொடுத்துருச்சான். எப்போ அப்படின்னா அவரை அறிகிற அறிவில் நாம் வளரும்போது. பேதுரு சொல்கிறார். அப்போ ரெண்டுமே நம்மளுக்கு தேவை. அதனால தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் சொன்னார். ஆபிரகாம் வெறும் செல்வச்சீமான் மாத்திரமல்ல, வெள்ளியும் பொண்ணுமுடைய செல்வச்சீமான் மாத்திரமல்ல, அதுக்கு முன்னாடி அவர் தேவனுடைய சிநேகிதன். அல்லேலூயா. அவர் கிறிஸ்துவை சந்தித்திருக்கிறார். கிறிஸ்துவை எங்க சந்திச்சார்? இயேசு சொன்னார் இல்லையா? என்ன சொன்னார் இயேசு? யோவான் 8ஆம் அதிகாரத்தில், ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான். ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான். எப்போ கண்டு களி கூர்ந்தான்? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் வாச்சம் சொன்னால், அங்கே இயேசு கிறிஸ்து ஆபிரகாமை சந்திக்கிறார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். கவனிங்க, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டானது. கர்த்தருடைய வார்த்தை
கர்த்தருடைய வார்த்தை எப்படிங்க தரிசனத்தில் உண்டாகும்? கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ண முடியும்? தரிசனம்னு என்ன? தரிசனம்ங்கிறது பார்க்கறது. தரிசனத்துக்கும் சொப்பனத்துக்கும் என்ன வித்தியாசம்? சொப்பனங்கிறது நம்ம தூங்கும்போது வர்றது, தரிசனங்கிறது நம்ம கண்ணை திறந்துட்டு இருக்கும்போது வர்றது. அல்லேலூயா. இங்கே ஆபிரகாம் கண்ணை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை பார்த்தானா. கர்த்தருடைய வார்த்தைங்கிற இந்த வேர்டு 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வருது. யாரு கர்த்தருடைய வார்த்தை? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. யோவான் 1:14 சொல்லுது, அந்த வார்த்தை மாம்சமாய் வெளிப்பட்டு நம் மத்தியிலே உலாவினார். அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தையாக இருக்கிற கிறிஸ்து தான் ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் வெளிப்பட்டார், பேசினார், அவனோடு கூட உடன்படிக்கை செய்தார். அல்லேலூயா. இந்த 15ஆம் அதிகாரம் தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றினது. 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அவனுக்கு அது பாருங்க 6வது வசனம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான். தரிசனத்திலே வெளிப்பட்டு அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணின கிறிஸ்துவை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு விசுவாசம் எப்படி வந்துச்சு? இயேசுவை விசுவாசித்தான், கிறிஸ்துவை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்குங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவோடு கூட அவங்களுக்கு ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய வாழ்க்கையை பிளஸ்டாக மாறியிருக்கு. அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமோடு கூட கிறிஸ்து பேசினார், உடன்படிக்கை செய்தார். அதுக்கப்புறம்தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை உண்டாச்சு. ஆபிரகாமோடு கூட அவர் செஞ்ச மிகப்பெரிய உடன்படிக்கை அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. உடன்படிக்கையில் நிறைய காரியங்கள் இருக்கு. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எப்படி நமக்கு வந்துச்சுன்னு சொல்லி நான் சொல்ல வர்றேன். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு தத்தங்களை பண்ணினார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் வாச்சோம் சொன்னால் 16வது வசனம், கலாத்தியர் 3:16, ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கென்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கென்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார், அந்த சந்ததி கிறிஸ்துவே. அல்லேலூயா. அந்த சந்ததி யாருங்க? கிறிஸ்துவே. ஆபிரகாமுக்கு அவனுடைய சந்ததிக்கும், சந்ததிகளுக்கு அப்படின்னு சொல்லல, உன் சந்ததிக்கு அப்படின்னு சொன்னார். அந்த சந்ததி கிறிஸ்து. நாம யாரு? கிறிஸ்துவின் வயிற்றிலிருந்து நாம வந்தவங்க, கிறிஸ்துவின் ரத்தத்திலிருந்து நாம் வந்தவங்க. 29ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனதால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரவாளியாயும் இருக்கிறீர்கள். என்னைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கே கிறிஸ்துவுக்குள் ஆபிரகாமுடைய வாரிசா மாறிட்டீங்க. இப்போ ஆபிரகாமுக்குண்டான ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் மனுசுகுமாரனாய் வந்த இயேசுவின் பேரில் எழுதப்பட்டுச்சு. இப்போ இயேசு என்ன செஞ்சாரு? நம்மளை பெற்றெடுத்து, சிலுவையில் பெற்றெடுத்து, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, சிலுவையில் கர்த்தர் நம்மளை பெற்றெடுத்தார் 53ஆம் அதிகாரத்தில். பெற்றெடுத்து அவருடைய ஒட்டுமொத்த சொத்தையும் யார் பக்கம் திருப்பிட்டாரு? நம்ம பக்கம் திருப்பி வச்சிட்டார். இப்போ ஆபிரகாமுடைய ஒட்டுமொத்த ஆசீர்வாதத்துக்கும் ரொம்ப நெருங்கின உரிமையாளர்கள் யூதர்கள் அல்ல நாம. அல்லேலூயா. யூதர்கள் 2வது தான் என்ன கேட்டா. ஏன்னா சந்ததிகளுக்கென்று அநேகரை குறித்தவர் சொல்லலை, சந்ததிக்குன்னு ஒருத்தனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த ஒருவன் கிறிஸ்து. யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றாங்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஆபிரகாமின் வாரிசுகள். அவர் யூதனா இருந்தாலும் சரி, கிரேக்கனா இருந்தாலும் சரி, ரோமனா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ஆபிரகாமுக்குள்ள வாரிசா மாறிடுறாங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் எனக்கு வந்தது. சொல்லுங்க, எனக்கு வந்தது. அப்போ ஆபிரகாம் நீண்ட தீர்க்காயுசு உள்ளவனா இருந்தா. நாம் எல்லாரும் என்ன எத்தனை வருஷம் மறிக்கணும்? 100 வருஷத்துக்கு அப்புறம் தான் மறிக்கணும். அல்லேலூயா.
ஆமென். எத்தனை பேர் சொல்கிறீங்க? பவுல் சொல்றார் 2 கொரிந்தியரில், மரணமானாலும் ஜீவனானாலும் வருங்காரியங்களானாலும் நிகழ்காரியங்களானாலும் எல்லாம் உங்களுடையதுன்னு சொன்னார். அல்லேலூயா. எல்லாம் கர்த்தருடைய கருத்தில் இருக்குது. அப்படி சொல்ல, நீ ஜீவனை விரும்பி ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வாழலாம். அதுதான் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். அல்லேலூயா. சரி, ஆபிரகாம் தேவனோடு கூட எப்படியெல்லாம் உலாவி பேசினார், எப்படியெல்லாம் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டார்னு சொல்லி நம்ம தியானித்தோம். இந்த செல்வ சீமான் அப்படிங்கிற வார்த்தையை மாத்திரம் இன்னைக்கு நம்ம தியானிக்கிறோம். செல்வ சீமான். ஆபிரகாம் எப்படி செல்வ சீமானா மாறினா? எப்படி செல்வ சீமானா மாறினா? அவன் தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்தான். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. நீங்க செல்வ சீமானா மாறுறது அவரை அறிகிற அறிவில் இருக்குது. நீங்க உழைக்கிற உழைப்புள் இல்லை. நீங்க உழைக்கிற உழைப்புள் இல்லை, கிடையாது. அது ரெண்டாவது தான். முதல்ல தேவனை அறிகிற அறிவில் இருக்குது. அல்லேலூயா. ஆபிரகாம் மிகப்பெரிய யுத்த வீரன், ஒரு போருக்கு தளபதி. வேதத்தில் முதல்ல யுத்தம் எங்கே நடந்துச்சு? யாருக்கு நடந்துச்சு? ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் முதல்ல யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த யுத்தம் 4 ராஜாக்கள் 5 ராஜாக்கள், இந்த 2 குரூப்புக்கு, சோதோம் கொமோராவினுடைய ஒரு பிரிவுக்கும் ஏலாம் ஈராக்குக்குள்ள யுத்தம். அது இஸ்ரவேலுக்கு ஈரான் வச்சுக்கோங்கவே யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் அந்த 5 ராஜாக்களையும் அந்த 4 ராஜாக்கள் என்ன பண்ணாங்களா? முறியடிச்சிட்டாங்களா. ஆனால் லோத்தும் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? சிறைபிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. இப்போ லோத்துடைய எல்லா சொத்து பத்தும் எதிராளி கையில் இருக்குது. இப்போ ஆபிரகாம் என்ன பண்ணாரு? 318 பேரை ரெடி பண்ணி அங்கே போய் என்ன பண்ணாரா? தொடர்ந்து போய் ஓபா மட்டும் துரத்தி அவர்களை முறியடித்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்போ யுத்தத்தில் முதல்ல ஜெயித்தது யாரு? உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம். அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஜெயிக்க பிறந்தவங்க, தோக்க பிறந்தவங்க அல்ல. அது நம்முடைய ரத்தத்திலேயே இருக்குது. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின்படி ஆபிரகாமுடைய ஒட்டுமொத்த சொத்துக்கும் வாரிசாகவும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனோடு கூட பேசினார். தேவனுக்கும் அவனுக்கு எந்த விதமான இடையில எதுவுமே வரல. அப்போ எல்லா யுத்தங்களிலும் நாம ஜெயிக்க பிறந்தவங்க, எதுலையுமே தோக்க பிறந்தவங்க அல்ல. 1. 2வது, நாம் ஐஸ்வர்யவான்கள். சொல்லுங்க, நாம் ஐஸ்வர்யவான்கள். அல்லேலூயா. ஆபிரகாம் செல்வ சீமானாயிருந்தான். செல்வ சீமான். எப்பேற்பட்ட செல்வ சீமான்? வெள்ளியும் பொன்னும் உடைய, மிருகங்களும் ஒட்டகங்களும் ஆடு மாடுகளையும் உடைய செல்வ சீமான். அல்லேலூயா. அப்போ செல்வ சீமான் சொன்னா இந்த பூமிக்குரிய சொத்து, ஆடு மாடு ஒட்டகம்னா காரு. ஒட்டகம்னது கார். சீக்கிரம் நாம் என்ன பண்ணணும்? ஒட்டகத்தில் வாடணும். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொந்தமாய் கூடாரங்கள் இருந்தது. ஆபிரகாம் பார்த்து சொன்னார், நீ பார்க்குற பூமியை உனக்கு தருவேன், நீ எங்கெல்லாம் கால் எடுத்து வைக்கிறியோ அதெல்லாம் உனக்கு சொந்தம் சொன்னார். ஏன்னா பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தருடையதெல்லாம் ஆபிரகாமுடையது, ஆபிரகாமுடையதெல்லாம் கிறிஸ்துவுடையது, கிறிஸ்துவுடையதெல்லாம் நம்முடையது. அல்லேலூயா. இப்படித்தான் நம்ம பார்க்கணும், இப்படிதான் நம்ம சிந்திக்கணும், இப்படிதான் நம்ம பேசணும். அல்லேலூயா. நீங்களா யாருடைய வாரிசு? ஆபிரகாமுடைய வாரிசு. ஆபிரகாமுடைய வாரிசுன்னா காலர் தூக்கி விட்டு நடக்கணும். ஆபிரகாம் வாரிசுன்னா அல்லேலூயா. அந்த 5 ராஜாக்களையும் அந்த 4 ராஜாக்களையும் ஜெயித்துட்டு அவர் வரும்போது எப்படி இருந்திருக்கு யோசனை பண்ணி பாருங்க. சோதோம் கொமோரா எல்லா ராஜாக்களும் வந்து ஆபிரகாமுடைய பாதத்தில் சரணடைஞ்சாங்க. அல்லேலூயா. எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபுன்னு சொன்னாங்க. ராஜாக்கள் மத்தியில் அவனுடைய பேர் என்ன பண்ணார்னா மேன்மைப்படுத்தினார், பிரஸ்தாபப்படுத்தினார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இதை கேட்டிருக்கிற உங்களுடைய பேரையும் கர்த்தர் பிரபலப்படுத்துவார். அல்லேலூயா.
நான் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்கிறது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். ஏதோ ஒரு மூலையில், ஏதோ ஒரு ஊரில், ஏதோ ஒரு வனாந்தரத்தில் இந்த மாதிரி இருந்தாங்க பார்த்தீங்களா? அவங்களத்தான் கர்த்தர் என்ன பண்ணார்? குப்பையில் இருந்தவனை கொண்டு போய் கோபுரத்தில் வச்சார். எப்படி வச்சாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது வனாந்தரத்தில் ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். வனாந்தரத்தில் கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தான். ஆனால் அந்த தாவீது ஒரு நாள் என்ன ஆயிட்டான்? ஆடுகளுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தவன் ராஜாவாக மாறிட்டான். எப்படி நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கல? எப்படி அந்த ராஜ மேன்மை வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்க? அவன் இந்த மாதிரி வசனங்களை தியானிச்சுட்டு இருந்தான். இந்த வனாந்தரத்தில் ஆடுகளுக்கு பின்னாடி எப்படி தியானிச்சுட்டு இருந்தான் தெரியுமா? என் தகப்பன் ஆபிரகாம் இப்படித்தான் ஊருங்கிற ஒரு ஊரிலிருந்து அவனை கூட்டு வந்தீங்க. தேசங்களுக்கே தகப்பனாக மாற்றினீங்க, மேன்மைப்படுத்தி வச்சீங்க. நீர் அவனுக்கு கேடகமாக இருந்தீங்க, பலனாக இருந்தீங்க, உடன்படிக்கை பண்ணீங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை குறித்து தாவீது என்ன பண்ணிட்டு இருந்தாரு? பேசிட்டே இருந்தாரு, சிந்திச்சுட்டே இருந்தாரு, அதை பாடிட்டே இருந்தார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவனுடைய மேன்மை வந்துருச்சு. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் அவன் தலைமையில வந்துருச்சு அந்த டைம் வரும்போது. அல்லேலூயா.